Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayal subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாலக் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, நான், பரோட்டாக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். பாலக்கீரை, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, பால், பன்னீர், பட்டை, லவங்கம், ஜீரகம், ஏலக்காய், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு, வெண்ணெய். அவ்வளோதாங்க. நான் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பை பேஸ்ட் ஆக்கி சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம பாலக் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 5 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கீரை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடானதும் நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சுடு தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம். அதுக்கு மீறி வேக விட வேணாம். அதுக்கு மேலே வேக விட்டோம்னா கீரை ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவு போதும். இப்போ நம்ம இதை தண்ணி நல்லா வடிகட்டி கீரையை மட்டும் எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்போ தண்ணி வடிகட்டி நம்ம கீரையை எடுத்தாச்சு. இதை இப்போ ஆற விட்டுடலாம். கீரை நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கீரையை மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது கூட நம்ம ஒரு துண்டு இஞ்சி தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 பல் பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிட்டு வந்தாச்சு. பாலக் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் உருகட்டும். வெண்ணெய் உருகின பிறகு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 6 போல் கிராம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளி நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுருங்க. மசாலா ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பாலக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா குக் ஆகி வரட்டும்.
இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு 15 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் ஒரு 3 டீஸ்பூன் பால் ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பால் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்மளோட முந்திரி பால் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முந்திரி பால் வேணான்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரெஷ் க்ரீமே வேணான்னா 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது போல் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.